இதை பற்றி வேற ஏதாவது வரலாற்று குறிப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜோசிபஸ் அப்படின்ற வரலாற்று ஆய்வாளர் 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இந்த நபர், அவர் செயின்ட் தாமஸ் அவர்கள் இந்திய பகுதி பிரதேசங்களிலே வந்து அவர் ஆண்டவரை பற்றின நற்செய்தியை அறிவித்தார் சொல்லி அவர் சான்று கொடுக்கிறார். அதே போல கிரெகோரி அப்படின்ற முக்கிதாவும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சீடர் இந்தியாவுக்கு வந்தான்னு சொல்லி தன்னுடைய குறிப்புகளிலே அவர் குறிப்பு கொடுக்கிறார். அதே போல நம்முடைய வேதாகமத்தில் அந்த புத்தகம் இல்ல, ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ், தாமஸினுடைய நடபடிகள், அந்த அப்போகிரிபல் டெக்ஸ்ட் சொல்றாங்க. அது 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல செயின்ட் தாமஸ் இந்தியாவுக்கு வந்ததற்கான குறிப்புகளும் காணப்படுகிறது. இது 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த வரலாற்று ஆய்வாளர்களும் நம்முடைய சபையின் முற்பிதாக்களும் கொடுக்கின்ற ஒரு சான்று. அதே போல 6ஆம் நூற்றாண்டுல இந்தியாவை வந்து விசிட் பண்ண காஸ்மஸ் அப்படின்ற கிரீக் டிராவலர், இல்ல அவர் ஒரு துறவி, மாங்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவருமே கூட அன்றைக்கு வந்த சமயங்கள்ல கிறிஸ்டியனிட்டி பரவி ஒரு கிறிஸ்தவ சமூகம் இந்தியாவுல இருந்தது அப்படின்னு சொல்லி தன்னுடைய குறிப்புகள்ல அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் 6ஆம் நூற்றாண்டு வாக்குல இந்திய பகுதியிலே வந்து அவர் பார்வையிட்டார் சொல்லி குறிப்புகள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அதே போல 13ஆம் நூற்றாண்டுல நம்ம எல்லாருமே சமூக அறிவியல் புத்தகத்துல படிச்சிருப்போம். மார்க்கோபோலோ அப்படின்ற ஒரு ஆய்வாளர், மார்க்கோபோலோ ஒரு டிராவலர், அவர் வந்து செயின்ட் தாமஸ் அவர்களுடைய கல்லறையை, அந்த சாந்தோம் சர்ச் இருந்த இடத்துல இருந்து அவருடைய கல்லறையை வந்து தாம் பார்வையிட்டதாக தன்னுடைய குறிப்புகள்ல அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதே போல செயின்ட் தாமஸ் அவர்களால் கட்டப்பட்ட ஆலயம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் கேரளால இந்த நீலக்கல், பழையூர், நிரணம் இந்த பகுதியெல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா அவர் கட்டினதாக சொல்லப்படுகின்ற ஆலயங்கள் இன்றைக்கும் அங்கே இருக்கிறது. அதுவுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு வரலாற்று தரவாக நமக்கு காணப்படுகிறது. இது 13ஆம் நூற்றாண்டுல. இப்போ கடைசியா 1498ஆம் வருடத்துலதான் முதலா வாஸ்கோ ட காமா கேரளா பகுதியில வந்து பார்வையிடுகிறார். அவர் போர்த்துகல்ல இருந்து வந்து இந்த இடங்கள்ல வந்து பார்வையிடுகிறார். அவரும் அந்த நாட்களிலே ஒரு கிறிஸ்தவ சமூகம் இருந்ததுன்னு சொல்லி தன்னுடைய குறிப்புகளை சொல்றாரு. நீங்கள் நான் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் அவருடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட வருடமே 1600கள் தான். அதனால இந்த தரவுகள் எல்லாமே அந்த 1600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நடந்த சம்பவங்கள் தான். அப்போ முதல் நூற்றாண்டிலேயே இந்தியாவில, அதிலும் குறிப்பாக தமிழகத்திலும் கேரளா போன்ற தென் பகுதிகளிலேயும் கிறிஸ்தவம் வேரூன்றி இருந்தது அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சான்றாக நாம் எடுத்துக்கொள்ளலாம்.